தைப்பூசம் என்பது தமிழ் மாதமான தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேரும் நன்னாளில் முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்க பார்வதி தேவியிடம் வேல் வாங்கிய வெற்றியை நினைவு கூறும் ஒரு முக்கியமான திருவிழாவாகும். தீமையின் மீது நன்மை பெற்ற வெற்றியை குறிக்கும் இந்த நாள் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள தமிழர்களால் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. முருகனுக்கு காவடி தூக்குதல், பால்குடம் எடுத்தல், அலகு குத்துதல் போன்றவை இந்த நாளின் சிறப்பு வழிபாட்டு முறைகளாகும். தைப்பூசத் திருநாளில்தான் உலகில் முதலாக நீரும் நீரிலிருந்து பிற ஜீவராசிகளும் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியை தைப்பூச நன்னாளில்தான் திருமணம் செய்து கொண்டாராம். நெல்லையில் உள்ள தாமிரபரணி நதிக்கரையில் நெல்லையப்பரை நினைத்து விரதமிருந்த காந்திமதி அம்மன் தைப்பூச தினத்தில் நெல்லையப்பரின் அருளை பெற்றார். தைப்பூச நன்னாளில்தான் ஞான சம்பந்தர் மயிலாப்பூரில் பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை என்ற பெண்ணின் அஸ்தி கலசத்தில் இருந்து அப்பெண்ணை உயிருடன் எழுந்து வரும்படி பதிகம் பாடி உயிர்ப்பித்தார். இதை மயிலை புராணம் கூறுகிறது. தில்லை நடராஜர் பார்வதியுடன் நடத்திய ஆனந்த நடனத்தை தில்லை சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவர், வியாக்ரபாதர், தில்லைவாழ் அந்தனர் 3000 அவர்களும் 33 தேவர்களும் இந்த தைப்பூச நன்னாளில்தான் கண்டு களித்தனர். தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் என்பதால் தைப்பூசத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் என்பார்கள். வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரத்தன்றுதான் ஒளியானார். இதனை குறிக்கும் விதமாக அவர் ஒளியான வடலூருக்கு அருகிலுள்ள மேட்டுக்குப்பத்திலும் வடலூரிலும் தைப்பூசத்தன்று லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகிறார்கள்.